3 ஹிட் 1 2 இதெல்லாம் தாண்டி இந்த ஹிட் 3 வந்தது நிறைய பேருக்கு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக கொடுத்துருந்தது. படம் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹிட்டு 3 வந்து அதாவது எப்படி சொல்கிறதுனா ரொம்ப ப்ரூட்டலாக இருந்துச்சு படம். ஹிட் 3 இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். பயங்கரமாக இருக்குது. ஏன்னா நானி வந்து எப்போயுமே ஒரு பயங்கர சப்பியாக கொஞ்சம் ஃபேமிலியாக பார்த்துருந்தோம். ஆனால் இந்த படத்தில் ரத்தம் தெறிக்க தெறிக்க பயங்கரமாக பண்ணியிருக்காரு. கடைசி அந்த அரை மணி நேரம் நானியா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. முக்கியமாக வந்து எதிர்பார்க்கல நானிக்கிட்டேருந்து இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கிடைக்கணும். ஏன்னா நானி அப்படின்னா மினிமம் கேரண்டி ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ. அவர் வந்து இந்த மாதிரி ஷேடில் இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு லைட்டாக வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த படம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. அண்ட் முக்கியமாக படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஸ்ரீநிதி செட்டி, அதுக்கப்புறம் மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே இந்த கதைக்கு என்ன தேவையோ நல்லா பண்ணியாங்க. முக்கியமாக ஸ்ரீநிதி செட்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லைட்டாக வந்துட்டு போவாங்க. செகண்ட் ஹாஃப் அவங்கள வச்சு ஒரு ப்ளே ஒன்று பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் மிக்கியுடைய மியூசிக் வந்து சூப்பராக இருந்துச்சு. அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு நானியோட இதை ஃபஸ்ட் டைம் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவருடைய மியூசிக் நல்லா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி எடிட்டிங் வந்து கதைக்கு பயங்கரமாக கொடுத்தாங்க. முக்கியமாக அந்த அரை மணி நேரம் சொன்னேன் இல்லையா, அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஒரு கொரியன் படத்தில் நம்ம பார்க்கும்போது ஒரு சில சீன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ அது இந்த கதைக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த கதை டக்குன்னு சொல்ல முடியாது. அர்ஜுன் சர்க்கார் அப்படின்ற கேரக்டர் வந்து ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்திருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து அந்த கதை நகர்ந்து போகிற இடம் வந்து கரெக்டாகவே யூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் இந்த டூரேஷன் கரெக்டாக தான் இருந்தது. இது தாண்டி போயிருந்தது அப்படின்னா ஒருவேளை 2:45 2:50 போயிருந்ததுன்னா படம் கொஞ்சம் போர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ அதுதான் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. இது வந்து பயங்கர நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு நானி அப்படின்றது தான். ஸோ அது இந்த கதைக்கு தேவைப்படுற மாதிரி தான் இருந்தது. பிகாஸ் அர்ஜுன் சர்க்கார் அப்படின்ற கேரக்டரே வைலன்ஸான ஒரு கேரக்டர் தான் நமக்கு காட்டியிருப்பாங்க. ஹிட் 2 வந்து அந்த கடைசி அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா பிரமோ மாதிரி இவரை வந்து ரொம்ப மோசமானவர்னு காட்டியிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த படமும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஹிட் ஃப்ரான்ச்சைஸ்லேயே பார்த்ததுலேயே ரொம்ப மோசமான கொடூரமான ஒரு ஆள்னா இந்த ஒரு அர்ஜுன் சர்க்கார் நானி அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஆகும். அது கண்டிப்பாக ஆகும். அதுதான் சொன்னார் கார்த்தி சார் வந்து 4th பார்ட்டில் வராரு. அண்ட் அது வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரி தான் ஏசிபி வீரப்பன் அப்படின்ற கேரக்டர் தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரி தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது கண்டிப்பாக இது வந்து நிறைய ஃப்ரான்ச்சைஸ் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஏன்னா ஹிட்டு 1 வந்து ஹைதராபாத்தில் நடக்கிற மாதிரி இருக்கும். ஹிட்டு 2 வந்து வைசாக், அண்ட் ஹிட்டு 3 வந்து அருணாச்சல பிரதேஷ். ஸோ ஹிட்டு 4 வந்து தமிழ்நாடு அப்படின்றதுனால ஸோ எந்தெந்த ஸ்டேட்டெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பிரித்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக பார்த்துருக்கோம். இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல் பண்ண பார்க்க சொல்ல நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்க? ஸோ அதுதான் இப்போ வந்து அவர் தொடர்ந்து ஒரே மாதிரி படங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா என்னடா இவர் ஒரே மாதிரி தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா ரீசெண்ட் டேஸில் அவருடைய படங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு வேரியேஷன் காட்டுறாரு. ஹாய் நானா, தசரா, அதுக்கப்புறம் சரிபோதா சனிவாரம், அதுக்கு இந்த படம் எல்லாத்துக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கிரிப்ட், டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அப்போ தான் அவருக்கான மார்க்கெட் வந்து பில்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஹிட் 1 and 2 விட இது வந்து ரொம்ப ப்ரூட்டலாக இருக்குது. அண்ட் அது அக்செப்டபுளாக தான் இருந்தது. ஸோ அதுதான் அந்த இதோட மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ். அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆல்ரெடி நான் சொன்னது தான். மிக்கியுடைய மியூசிக் வந்து படத்துக்கு என்ன தேவையோ பயங்கரமாக எலிவேட் பண்ணியிருக்கு. நிறைய இடங்கள் அவர் மியூசிக் வந்து அந்த சீன்ஸை வந்து எலிவேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. இல்லை அது எனக்கு அது ஆகலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் படம் பார்க்கும்போது எனக்கு அது கரெக்டாக தான் தோணுச்சு. ஏன்னா எந்த இடத்துலையுமே எக்ஸ்ட்ராவாக வந்து தெரியவே இல்லை. சொன்ன மாதிரி தான் ஹிட் 3 வந்து குடும்பத்தோடு வந்து பார்த்துடாதீங்க, முக்கியமாக குழந்தைங்கள. ஏன்னா வந்து சென்சார் அப்படின்றது முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. வந்து எதுக்காக அப்படின்னா ஃபுல்லாக ஆக்ஷன் மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி தப்பான சீன்ஸ் எதுவுமே கிடையாது. பசங்களோட வந்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த ஜானர்ஸ் எல்லாம் பிடிக்கும் அவங்களுக்கு இந்த படம் பயங்கரமான ஒரு ட்ரீட்டு தான். ஹிட் 1 2 இதெல்லாம் தாண்டி இந்த ஹிட் 3 வந்தது நிறைய பேருக்கு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக கொடுத்துருந்தது. அதுவும் இல்லாமல் இந்த நானி போர்ஷன்ஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் நானியோட இந்த கேரக்டரும் சரி, டேரக்டர் இதில் பில்ட் பண்ண விதமாகவும் சரி ரொம்பவே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இன்னும் வைலன்ஸ் அதிகமாக இருந்தாலும் இது நல்ல ஒரு கான்செப்ட். ஏன்னா வைலன்ஸ் ரொம்ப திணிக்காமலும் ரொம்ப ஒரு மாதிரி எரிச்சல் மூட்டுற மாதிரி இல்லாமல் இந்த படத்தில் ரொம்பவே கரெக்டான இடத்துல கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. சின்ன சின்ன இடத்துல லேக் இருந்தாலும் படம் 2 மணி நேரம் 50 நிமிஷத்துக்கு மேலே கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே எனக்கு போர் அடிக்கலை. சாலிடாக ஒரு 3 மணி நேரம் உட்காந்து நான் தாராளமாக படம் பார்த்துட்டு வந்தேன். ஏன்னா எனக்கு எங்கேயுமே போர் அடிக்காமல் மியூசிக்காக இருக்கட்டும், ஒரு சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஏன்னா ஆக்டிங் வைஸஸ் எதுவுமே போர் அடிக்காமலையும் சில ஹிந்தி தெலுங்கு படம்லாம் ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி போகும். ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது ரொம்பவே நல்லா கொண்டு போயிருந்தாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு படம். இது படம் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹிட்டு 3 வந்து அதாவது எப்படி சொல்கிறதுனா ரொம்ப ப்ரூட்டலாக இருந்துச்சு படம்.
நார்மலாக நம்ம நிறைய படம் பார்த்துருப்போம். அந்த படத்தில் இல்லாத சில ப்ரூட்டல் சீன்ஸ்லாம் இருக்கும். அதான் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் வந்து அந்த தலையில் கட்டி தொங்க விட்டு கழுத்துனா அறுக்கிற மாதிரி சீன் இருக்கும். அதெல்லாம் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ப்ரூட்டலாக இருந்துச்சு. இப்படின்னா பார்க்க முடியுமா சரி படம். அதுவும் இல்லாமல் நானியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையில சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம நானியை வந்து வேறு கோணத்தில் பார்த்துருப்போம். இந்த கோணத்தில் பார்க்கல ஓகே இவரால் எதுவும் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து புதுசாக இருந்துச்சு நானியை பொறுத்த வரைக்கும். ஹிட் 3 எல்லோரும் பாருங்கள், பார்த்துட்டு